ஆராதிக்கும் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆபிரகாம் விசுவாசித்தார், நீதிமானின் ஆசீர்கள் பெற்றார். ஆபிரகாம் விசுவாசித்தார், நீதிமானின் ஆசீர்கள் பெற்றார். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆசீர்களை சுதந்தரிப்போம். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆசீர்களை சுதந்தரிப்போம். நாம் ஆராதிக்கும் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஈசாக்கு விதை விதைத்தார், நூறத்தனை ஆசீர் பெற்றார். ஈசாக்கு விதை விதைத்தார், நூறத்தனை ஆசீர் பெற்றார். பரலோக பலன்களை மகிமையாய் அடைந்திட மகிழ்வுடன் பிழைத்திடுவோம். பரலோக பலன்களை மகிமையாய் அடைந்து மகிழ்வுடன் பிழைத்திடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். யாக்கோபு வேண்டுதல் செய்தார், உயிர் பிழைத்திட ஆசீர் பெற்றார். யாக்கோபு வேண்டுதல் செய்தார், உயிர் பிழைத்திட ஆசீர் பெற்றார். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசீர்களை அடைந்திடுவோம். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசீர்களை அடைந்திடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு இன்னது தேவை என்பதை
அறிந்திருக்கிற கர்த்தர் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் பிரயோஜனமான வார்த்தைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து காத்தருளும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே இருக்கிற சபையாருக்கு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆனால் அன்று முதல் இன்று வரை அதிகமான மக்கள் இம்மைக்கான காரியங்களுக்காக தான் தேவனாகிய கர்த்தரை தேடி வராங்க. இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, சபையிலே வந்து தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாஞ்சை, விருப்பம், தேவை எல்லாமே இம்மைக்குரிய காரியங்கள். இந்த உலகத்தில் நல்ல வசதியாக வாழணும், வீடு வேணும், வாகனம் வேணும், பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அமையணும், நல்ல வரன்கள் அமையணும் என்று பல காரியங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே தேவனாகிய கர்த்தரை இன்றைக்கு ஆராதிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. நம்ம சபைகளிலே பார்க்கலாம். அதே போலவே ஜனங்களுடைய மன விருப்பத்தின்படியே இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி அவர்களை இன்னுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய தேவ ஊழியர்கள் கூட இருக்கிறாங்க அநேகர். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. மேலான காரியங்களை வாஞ்சிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு மேலானதை மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் உண்டானவைகளையும் அவர் நமக்கு அருளுகிறார். அவருக்கு தெரியும் நமக்கு இன்னது தேவை என்பதை. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வெயிலுக்கும் மழைக்கும் அடைக்கலமாக நமக்கு ஒரு வீடு தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நம்ம செல்லறதுக்கு, பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு வாகனம் தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அனுதின ஆகாரம், வஸ்திரம், எல்லா ஒத்தாசைகளையும் அவரால் கொடுக்க முடியும். ஆனால் நாம் மேலானதை தேடும் பொழுது நம்ம கேட்காமலேயே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்குரிய காரியங்களையும் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் மேலானதை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. இம்மைக்குரிய காரியங்கள் மீது மட்டுமே இந்த உலகத்தில் செழிப்பாக வாழணும், மேன்மையாக வாழணும், வசதியாக வாழணும், விசாலமாக வாழணும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இதற்காகவே கர்த்தரை தேடி வராங்க. ஆரோக்கியமாக வாழணும், நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சந்தோஷமாக வாழ வேண்டும். உலகத்தில் அநேக மக்கள் அப்படி வாழ்கிறாங்க. அதே போல் நானும் காணப்படணும். உலகத்தில் 4 பேர் எப்படி வாழ்கிறாங்களோ அதுபோல் நானும் இருக்கணும் என்று வாஞ்சித்து இன்மைக்காக மாத்திரம் வரக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கொலோசியருக்கு எழுதும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் உள்ளவைகளை அல்ல. மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள், நாடுங்கள். பூமியில் உண்டானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று இப்ப வாசித்தோம். அப்பனா பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு தேவையில்லையா? பூமியில் வாழ்றோம், ஆகவே நமக்கு பூமிக்குரிய காரியங்கள் மிக மிக தேவை. அதை தேவன் அறிவார், பரமபிதா அறிவார். இன்றைக்கு உலகத்தில் அஞ்ஞானிகள் அதை நாடி தேடுகிறாங்க. உங்களுக்கு தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் அதை கேட்க வேண்டும் என்று அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது மற்றவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இம்மைக்குரியதை கொடுக்கிற கர்த்தர். நாம் மேலானதை வாஞ்சிக்கும் பொழுது மேலான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், உன்னதத்துக்குரிய காரியங்கள், மேலான அழிவில்லாத காரியங்கள், நித்தியமானவைகள், அவைகளையும் கொடுக்கிறார். பூமிக்குரியதையும் கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தரால் எல்லாமே கூடும். சகலத்தையும் அவர் கொடுக்க வல்லவர். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் தேவனாகிய கர்த்தரை நாம் பற்றி கொண்டு நாம் இன்றைக்கு வாழும் பொழுது ஒரு நாள் வரும், உலகத்தில் மற்ற மனிதர்களை விட எல்லாரை காட்டிலும் அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பார்கள் என்று வேதத்தில் பார்த்தோம். ஆகவே நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் அது உயர்ந்ததா மேலானதா காணப்படணும். தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆகவே மேலான காரியங்கள், கர்த்தரை வாஞ்சிப்பது, அவருடைய சத்தியத்தை நாம் வாஞ்சிப்பது. அந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திலே அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே பண்டிகை நாள், பண்டிகை காலம். அந்த பண்டிகைக்கு அநேக கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் பிலிப்பினிடத்தில் போய் கேட்பாங்க, நாங்கள் சகோதரரை, நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கேட்டாங்க. எத்தனை ஒரு சந்தோஷம்! இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை காண வேண்டும். எத்தனையோ மக்கள் இயேசுவை தேடி வந்தாங்க அவர்களுடைய தேவைகளுக்காக. சுகம் அடையணும், பலம் அடையணும், கண்கள் திறக்கப்படணும், பிசாசின் கட்டிலே விடுதலை வேண்டும், நோயிலே பேயிலே இன்னைக்கு விடுதலை வேண்டும், சரீரத்தில் அவயவங்கள் பலவீனப்பட்டு பழுதுபட்டு இருந்தவங்க, நடக்க முடியாதவங்க, ஊனர்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க. எங்களுக்கு சுகம் வேண்டும், பல வேண்டும் என்று சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை இயேசுவை தேடி வந்தாங்க. ஆனால் இங்கே பார்க்கிறோம், கிரேக்கர்கள் அதெல்லாம் ஒன்றும் நாடலை. அவர்களுக்குன்னு ஒன்று தேவையே இல்லை. அவர்கள் தேடியது மேலான ஒன்றை, உலக இரட்சகர் இயேசு. இயேசுவை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20-21. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரான் ஆகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசுவுக்கு தெரியப்படுத்துறாங்க, இயேசுவை பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை தேடி அவரை பார்க்க அநேகர் வந்தாங்க.
சகி என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பாரு என்று இயேசுவை காண ஆசைப்பட்டான். இதெல்லாம் மேலான ஒரு ஆசைகள், மேலான விருப்பங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசையோடு, ஒரு விருப்பத்தோடு சகி என்ற அந்த ஒரு மனிதன் தேடி வந்தான். ஆனால் அவன் சரீரத்தில் வளர்ச்சி குன்றினவன், குள்ளமான ஒரு மனிதன். அவன் இயேசுவை பார்க்கறது கஷ்டம். ஜனக்கூட்டம் அவரை எப்பொழுதுமே திரளான ஜனக்கூட்டம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, அவரோடு கூட வருவாங்க. இந்த ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆகவே அவனுக்கு ஒரு சிந்தை வந்தது. ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தா அவர் கடந்து போகும்போது அவரை பார்க்கலாமே என்று ஆசைப்பட்டு ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான். இயேசு அந்த வழியா போகும்போது அந்த இடத்துல நின்று விட்டார். ஏனென்றால் அவனுடைய வாஞ்சை, அவனுடைய விருப்பம் தேவன் அறிவார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தைகளை, எண்ணங்களை, யோசனைகளை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை தேவனாகிய கர்த்தர் அறிவார். ஆகவே அவர் உடனே அந்த இடத்துல நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரத்திலே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். எத்தனை சந்தோஷம்! அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். நம்ம வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வருவார், நம்ம வீட்டில் அவர் தங்குவார் என்று அவன் நினச்சிருக்கவே மாட்டான். அவர் எப்படி இருப்பார், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று அவரை பார்க்க ஆசைப்பட்டு அவன் அந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தான். ஆனால் இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்து, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்ற பொழுது அவனுக்கு எத்தனை ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அப்பா கூடி சூழ்ந்து நின்ற ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் பாவியான ஒரு மனிதனிடத்துல அவன் வீட்டுக்கு போறாரு என்று எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த மனிதனோ இயேசுவை பார்த்த, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலே ஆகிலும் அநியாயமாய் ஏதாகிலும் வாங்கி இருந்தால் அதை நாளத்தனையா நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று ஒரு பயங்கரமான ஒரு மன திரும்புதல் அந்த சகேயுவுக்கு உண்டானது. கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மேலானதை வாஞ்சித்தான், மேலானதை அவன் தேடினான், கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பாருங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைச்சது. அவனுக்கும் ரட்சிப்பு, அது மேலான ஆசீர்வாதம். வீட்டுக்கு ரட்சிப்பு. வீடு இம்மைக்குரியது, அந்த வீடு அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு வீடாக, எந்த ஒரு குறைவுகள் இராமல் சகல சம்பூர்ணமும் அவனுக்கு நிறைவாய் இருக்கத்தக்கதாய் வீட்டையும் தேவன் ரட்சித்தார். ஒரு மனிதனுடைய வாழ்வில் மனிதனுக்கும் ரட்சிப்பு வேண்டும். அவன் வாழக்கூடிய குடியிருப்பு எல்லை, அவனுடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு வேண்டும். அப்பதான் அவனுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். மேலானதை வாஞ்சித்தவர்கள் இதுபோல தங்களுக்கு ஒன்று வேண்டாம், அவரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்தவர்கள் அந்நாட்களில் இருந்தாங்க, இந்நாட்களிலும் இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய சத்திய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவர் என்ன பேசுறாரு அதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று அவருடைய உபதேசத்தை கேட்க அநேகர் வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை வேற ஒன்றும், உங்களுக்கு சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், வீடு வேணும், உலக பிரகாரமான வசதிகள், வாய்ப்புகள், ஆஸ்திகள் இவையெல்லாம் வேணும் என்று அவர்கள் நாடல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக திரள் கூட்ட ஜனங்க அன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றினாங்க. சில பேர் நோயாளிகள் கூட, பலவீனர்கள் கூட அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் சரீரத்திலே சுகம் அடைவதற்கும் வந்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம்
5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். திரளான ஜனங்கள், திரள் கூட்ட ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்க வந்தாங்க. அவர் பேசக்கூடிய வார்த்தை என்ன? அவர் ராஜ்யத்தின் வசனத்தை தான் பிரசங்கித்தார். பிதா எதையெல்லாம் பேச வேண்டும் என்று கற்பித்தாரோ அதையே அவர் பேசினார். அந்த வார்த்தையை கேட்க திரள் கூட்ட ஜனம் கூடினார்கள். அப்படியே சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் இவைகளும் நீங்கி ஆரோக்கியம் பெறுவதற்காக திரளான ஜனக்கூட்டம் அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இதெல்லாம் மேலான காரியம். கர்த்தரை பார்ப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, இதெல்லாம் ஆவிக்குரிய மேலான உன்னதமான ஒரு காரியங்கள். இது போல வேதத்தில் பல இடத்துல பார்க்கலாம். லூக்காஸ் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே கூட திரளான கூட்ட ஜனங்கள், அவருடைய சீஷர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக நிறைய ஜனங்க கூடி வந்தாங்க. அதுபோல வியாதியிலே சுகம் பெறுவதற்கு, நோய்களிலே விடுதலை பெறுவதற்கு, பிசாசின் கட்டுகளிலே அவர்கள் விடுதலை பெறுவதற்கு திரள் கூட்ட ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று நாம் அந்த வசனத்தில் கூட பார்க்கலாம். வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆனால் இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் வரக்கூடியவர்களுக்கும் தேவன் கொடுக்காம அல்ல. இன்றைக்கு உபதேசத்தை கேட்க திரள் கூட்ட ஜனங்க வந்தாங்க. அதே நேரத்தில் வியாதியஸ்தர்களும் வராங்க. பிசாசின் கட்டிலே அகப்பட்டு துன்பப்படுகிற ஜனங்களும் வந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கும் விடுதலை கொடுத்தார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவர்கள் விடுதலை பெற்றார்கள். ஆகவே அநேக வியாதியஸ்தர் அவரை தேடி வந்தார்கள். கர்த்தரை திரள் கூட்ட ஜனங்கள் இன்றைக்கு தேடி வந்தாங்க. அன்று வந்தார்கள், இன்றும் அப்படித்தான். அதிகமான மக்கள் வியாதியில பாதிக்கப்பட்டவங்க, பல வியாதியஸ்தர் இன்றைக்கும் வராங்க. சபைகளிலே வந்து அவங்களுடைய பிரச்சனைகள், பல போராட்டங்கள், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பல துன்பங்கள், இதில் எல்லாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து எத்தனை பேர் வராங்க? நிறைய பேர் வராங்க. தேவன் கொடுக்காம அல்ல. பிரச்சனைகளை விடுதலை கொடுக்கிறார், துன்பத்தில் விடுதலை கொடுக்கிறார், வியாதியிலே பலவீனத்திலே பிசாசின் கட்டிலே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆனால் அவங்க அதோடு போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு அது நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்காது. அவர்கள் மேலானதையும் சுதந்திரிக்க வேண்டும், ஆத்தும ரட்சிப்பை பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும். அதுதான் முக்கியம். ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இவைகளை சுதந்திரித்தாலே இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் கேட்காமலேயே தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு மனிதர்களிலே அநேகர், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இந்த இம்மைக்குரிய காரியங்களில் மாத்திரமே முழு கவனத்தை செலுத்தி அதிலிருந்து விடுதலை கிடைச்சிட்டா போதும், அதில் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துட்டா போதும், அதில் நமக்கு மேன்மை கிடைத்தால் போதும் என்று அதற்காக மாத்திரம் தேடி வராங்க. அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவினிடத்திலே நம்பிக்கையாய் இருந்தால் எல்லா மனிதர்களை காட்டிலும் அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் அவர்களுக்காகவே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இம்மைக்குரிய காரியத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார்.
ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவராய் இயேசுவை தேடி வந்தான். கர்த்தரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உங்களுக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தப்படுத்துங்க என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். கர்த்தர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. இவன் ஒருவன் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அநேக குஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்தாங்க. அநேக குஷ்டரோகிகள் அவரை தேடி வந்தாங்க. வந்தவர்கள் எல்லாருக்குமே அவர் சுகத்தை கொடுத்தார். ஒரு டைம்ல 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்தார்கள். நாங்கள் சுத்தமாக வேண்டும். கர்த்தர் சொன்னார், போங்க, போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அவங்க புறப்பட்டு போகிற வழியிலேயே 10 பேரும் குஷ்டரோகத்தில் இருந்து சுத்தமடைந்தார்கள். ஒருவன் மாத்திரமே நன்றி உள்ளவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்தான். மற்ற 9 பேர் போயிட்டாங்க. இன்றைக்கும் அப்படித்தான். அன்று போலவே உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரமே கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொண்டு அதற்காகவே ஜெபம், அதற்காகவே ஆராதனை, அதற்காகவே சபை, அதற்காகவே ஊழியக்காரர்களையும் அவங்க வச்சிருப்பாங்க. அவர்களுடைய வாழ்வு முடிவிலே பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள். ரொம்ப பரிதாபம். ஆகவே மேலானதை தேட வேண்டும், மேலானதை வாஞ்சிக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களை மட்டுமல்ல. அன்றைக்கு குஷ்டரோகிகள் பலர் வந்தாங்க, சுகமடைந்தாங்க. குருடர்கள் எத்தனை குருடர்கள் பார்வை அடைவதற்காக அவரை தேடி வந்தாங்க. அவரை தேடி வீட்டுக்கே வராங்க. அவர் தங்கி இருந்த இடத்துக்கு வராங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 31 வரை பாருங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். குருடர்கள் இந்த ஒரு குருடர்கள் அல்ல, எத்தனை குருடர்கள் கர்த்தரிடத்துல வந்தாங்க, பார்வை அடைய வேண்டும். குஷ்டரோகிகள், சந்திரரோகிகள், குருடர்கள், முடவர்கள், செவிடர்கள், ஊமையர்கள். ஆனால் அவங்க கடைசி மட்டும் நிலைத்திருந்தாங்களா? இல்ல, கடைசி மட்டும் நிலைத்திருக்கல. மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த பூமிக்குரியவைகளையே அவர்கள் தேடி நாடி அடைந்து கொண்டதோட சரி. அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தால் மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள். ஆகவே இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, மேலான காரியங்களையும் கூட. ஒரு முறை ஒரு தகப்பன் தன் மகனுக்காக கர்த்தரிடத்தில் வர்றான். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய மகனுக்கு பிசாசின் கட்டு, அடிக்கடி அது நெருப்பில் தள்ளிடுது, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை கொல்ல பார்க்கிறது. ஆனால் உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் அதை துரத்த முடியல, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான்.
மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22 கொஞ்சம் கீழே வாசிங்க. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. மகனை கொல்லும்படிக்கு அது தீயிலும் தண்ணீரிலும் அது தள்ளி விடுகிறது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், நீர் ஏதாகிலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறான். தகப்பன் கெஞ்சிறான் தன் பிள்ளைக்காக. இது போல எத்தனை ஒரு ஸ்திரீ தன் மகளுக்காக கெஞ்சுவா. பிசாசின் கட்டிலே இருந்த எத்தனை ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். இந்த தகப்பன் இடத்துல ஆண்டவர் கேட்டாரு, நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அப்ப இவன் சத்தமிட்டு அழுவான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கதறி அழுவான். ஆம், கர்த்தரால முடியும், கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர், அவர் என்னை விடுவிக்க முடியும் என்று நாம் இன்றைக்கு விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு விசுவாசம் இல்லைன்னா நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நோய்கள் மாத்திரமல்ல, பேய்கள் மாத்திரமல்ல, பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எத்தனை எதுவா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அது நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது அவருடைய ப்ராமிஸ். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவன் சொன்னா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சத்தமிட்டு கண்ணீரோடு அழித்தான். கர்த்தர் அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த பிசாசு அவனை அலைக்கழித்து அவனை கீழே தள்ளி மரித்தவனைப் போல கிடந்தான். கர்த்தர் அவனை தூக்கினார். பூரண விடுதலையோடு அவன் எழுந்தான். இப்படி அவர் வாழ்ந்த நாட்களிலே எத்தனை பிசாசின் கட்டில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆனா உலக பிரகாரமான ஒரு விடுதலையோடு கூட அப்படியே போய்விடுறாங்க. இப்படி அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படிதான் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர்கிட்ட எந்த பட்சபாதமும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே செய்கிற தேவன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எல்லாரையும் சுகப்படுத்தினார். அவர்கிட்ட வந்த அனைவருக்கும் விடுதலை கிடைத்தது. அப்படி மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30-31. அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். முடவர்கள், குருடர்கள், ஊனர்கள், ஊமையர்கள், செவிடர்கள், இப்படி சரீரத்தின் பல அங்கவீனங்களை உடையவர்கள் அநேகர் வந்தாங்க. கர்த்தர் அனைவருக்கும் சுகம் கொடுத்தார். அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. அனைவரையும் நேசிக்கிறவர். அனைவருக்கும் சுகம் கொடுத்தார். இம்மைக்காக மாத்திரம் அவர்கள் கர்த்தரிடத்தில் வந்தாங்க. ஆசீர்வாதம் கிடைச்சது, அப்படியே போயிட்டாங்க. இன்னும் சிலர் சாப்பாட்டுக்காக வந்தாங்க. அப்பம் புசித்து திருப்தியானதுனால வந்தாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். இது போல அநேகந்தர செய்தார். அப்பம் புசித்து திருப்தி அடைந்தவர்கள் திரும்பவும் இயேசுவை தேடிக்கொண்டு வராங்க. அவர் இருந்த இடத்துல பார்க்கிறாங்க, இல்லை, அவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார். தேடி படகுல பிரயாணம் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு வராங்க.
ஆண்டவரே, இங்க நீங்க எப்போ வந்தீங்க? உங்களை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், நீங்கள் அற்புதத்தை பார்த்ததினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த அற்புதத்தை பார்த்து இவர் மெய்யாகவே தேவனிடத்திலிருந்து வந்தவர், இவர் தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அற்புதத்தை பார்த்தால் அப்படி அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அப்படி அற்புதத்தை பார்த்து இவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கல. அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால வந்தார். அதனால அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த அழிந்து போகிற போஜனத்துக்காக இப்படி நீங்க கிரியை செய்யாதீங்க. அழியாத ஒரு போஜனம் உண்டு, அதற்காக நீங்க கிரியை செய்யணும். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு போஜனமும் இருக்குது, அதற்காக நீங்க கிரியை செய்யுங்க என்று அவர்களுக்கு சொல்லுவார். இன்னும் அநேகர் ஒவ்வொரு காரியங்களுக்காய் கர்த்தரை தேடி வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவை கூட்டம் கூட்டமா அநேகர் திரள் கூட்ட ஜனம் தேடி வந்தாங்க அவரை பார்க்க. ஆனா வந்தவர்கள் எல்லாரும் உலக பிரகாரமான அழிந்து போகிற நிலை அற்ற சில காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக வந்தாங்க. விடுதலை கிடைச்சது, அவங்க சந்தோஷமா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அழியாமையை, நித்தியத்தை அவங்க தேடிக்கொள்ளல. இன்னும் அநேகர் வந்தாங்க, அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்க. அவரை குற்றம் கண்டுபிடித்து, அவரை குற்றம் சாட்டி, அவரை குறை கூறி கொலை தண்டனைக்கு அவரை ஒப்பு கொடுக்கிறதுக்கு அநேகர் அவரிடத்துல வந்தாங்க. இவர்களுடைய பேச்சிலே குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தாங்க பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20 கீழே வாசிக்கும் போது ஒரு கூட்டம் வராங்க. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்க, அதிகாரத்திற்கும் இயேசுவை ஒப்பு கொடுக்க ஒரு கூட்டம் வந்து நிக்கிறாங்க. அவங்க தேசாதிபதி, அவருடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் ஆண்டவராகிய இயேசுவை ஒப்பு கொடுத்தாதான் இவங்க அவரை கொலை செய்யணும் என்று எண்ணி இருக்கிற திட்டம், தீர்மானம் நிறைவேறும். ஆகவே சும்மா ஒரு கொலை தண்டனை ஒரு மனுஷனுக்கு கிடைக்காது. ஆகவே மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதை வாங்கி கொடுக்கணுமா இருந்தா ஒரு தகுந்த ஒரு காரணத்தை சொல்லணும். ஆகவே இவர் மீது குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு கூட்டம் வந்து நிக்கிறாங்க. வந்து என்ன சொன்னாங்க வாசிங்க. அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று, அவர் பேசும்போது அந்த பேச்சில குற்றம் கண்டுபிடிப்பதற்காக தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை, இவங்க ரொம்ப உண்மையானவங்க அப்படின்னு காட்டணும். அப்படிப்பட்ட வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சிணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அந்த குற்றத்தை அதை நிரூபிச்சு அவருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவர்கள் நினைக்கிற காரியம் நடக்கணும். ஆகவே ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி புகழ்றாங்க, நீங்க முகத்தாட்சியம் பண்றவங்க அல்ல, சத்தியத்தை சத்தியமா நீங்க போதிக்கிறவங்க என்று புகழ்ந்து அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஏன் என்ன சோதிக்கிறீங்க? அவருக்கு தெரியாதா என்ன? மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருக்கிற நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்கள், எல்லா வஞ்சகங்களையும் தேவனாகிய கர்த்தர் அறிவார். இவர்களுடைய சிந்தையை அறிந்திருக்கிறார். இவருடைய எண்ணங்கள் வந்த நோக்கத்தை
ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏன் என்னை சோதிக்கிறீங்க? நீங்க கொண்டு வந்த அந்த பணத்துல யாரோட சொரூபம் இருக்குது? அது ராயனுடையது. அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். உடனே அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க. 26வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல், அவங்களால ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. வந்த நோக்கம் தோல்வி அடைந்தது. அவருடைய திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஜனங்களுக்கு முன்னாடி அவரை குற்றப்படுத்தி தங்களுடைய சிந்தையை நிறைவேற்ற வந்தாங்க. ஆனால் எதுவுமே இவங்களால பேச முடியல. ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிட்டாங்க. வாய் திறக்க முடியவில்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு பதில் வரும் என்று சொல்லி. இப்படி ஒரு சந்தர்ப்பம் அல்ல, பல சந்தர்ப்பங்கள் அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவர்களை பேசுறதுக்கு தூண்டுவாங்க. பல காரியங்களை கேட்டு அவரை தூண்டிவிட்டு அவரை பேச வைத்து அதுல குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தாங்க. லூகாஸ் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 53, 54 இந்த வசனங்களை எல்லாம் பார்த்தா அங்க எழுதப்பட்டு இருக்கும். பாருங்க. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். பாருங்க, பேசுறதுக்கு இன்னும் அப்படி ஏவி விடுறாங்க, பேச்சில குற்றத்தை கண்டுபிடிக்கலாமே என்று. இப்படி ஒவ்வொரு கூட்டங்கள் ஆண்டவராக இயேசுவை தேடி வந்தார்கள். தங்களுடைய சரீர பிரகாரமான ஒரு விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக வந்தவர்கள் உண்டு. அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே திரும்பவும் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள் உண்டு. இன்னும் அநேகர் அவரிடத்திலே குற்றத்தை கண்டுபிடித்து குற்றம் சாட்டி அதுல சந்தோஷப்படுவதற்காக அநேகர் கூடி வந்தாங்க. இன்னும் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் வராங்க, அவரை கொலை செய்வதற்காக. அவரை எப்படி ஆகிலும் கொலை செய்ய வேண்டும். ஆகவே அவரை கொலை செய்யும்படி அவர்கள் திட்டமிட்டு தீர்மானித்து ஒரு கூட்டம் வருவாங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 16 யோவான் 5. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதென்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு அவைகளை ஓய்வு நாளிலே செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர் அதிகமா சொஸ்தமாக்குறது, அவரிடத்துல வரக்கூடிய வியாதியஸ்தர்கள், பிசாசின் கட்டில் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தது பெரும்பாலும் ஓய்வு நாளா இருக்கும். ஆகவே ஓய்வு நாளை இவர் கை கொள்ளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு. அவரை அதிகமாய் துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அதற்காக இவங்க தேடி வராங்க. அதே அதிகாரம் யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். தன்னை தேவகுமாரன், தேவனிடத்திலிருந்து வந்தவர், பிதா, அவர் என்னுடைய பிதா என்று அவர் பிதாவை சொந்தமாக்கி பிதாவுக்கு இணையாக ஈடாக தன்னை சொன்னபடியினால் அவரை கொலை செய்யும்படி அவங்க தீர்மானிக்கிறாங்க. கர்த்தரை கொலை செய்யணும், அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை கொல்ல வேண்டும். இப்படி ஒரு கூட்டம், இயேசுவை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் அன்னைக்கு அவரை தேடி வராங்க. அதற்கு
ஒரு கூட்டம் காட்டி கொடுக்கறதுக்கு வந்தாங்க. யூதாஸ்காரியோத் அற்பமான வெள்ளி பணத்திற்கு ஆசைப்பட்டு திரள் கூட்ட ஜனங்களை கூட்டிக்கிட்டு இயேசுவை காட்டி கொடுக்க கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறான். தினந்தோறும் அவர் வழக்கமா வந்து ஜெபிக்கிற இடத்தை அவன் அறிந்திருக்கிறதுனால அவன் தைரியமா, நான் காட்டி கொடுக்கிறேன், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர்தான், அவரை பிடித்து கொள்ளுங்க என்று காட்டி கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் அவரை தேடி வந்தார்கள். பந்தங்களோடு கூட, பட்டயத்தோடு கூட, தடிகளோடு கூட கெத்செமனே தோட்டத்திற்கு யூதாசும் அநேகரும் ஆண்டவராகிய இயேசுவை பிடித்து கொண்டு போக, யூதாஸ் அவரை காட்டி கொடுப்பதற்காக அங்க தேடி வராங்க. அவர்கள் பந்தங்களோடும் பட்டயத்தோடும் தடிகளோடும் வந்திருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு அவர்களை எதிர்கொண்டு போய், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். யாரை தேடுகிறீர்கள்? அது நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். உடனே அவர் நான் தான் என்றார். அப்படி சொன்னவுடனேயே அவர்கள் அப்படியே கீழே உழுகிறாங்க அத்தனை பேரும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3 பாருங்க. யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அப்போவாது அவங்க உணர்ந்திருக்கணும், ஓ இவர் தேவகுமாரன். யாருக்குமே உணர்வே இல்லை. மறுபடியும் கேட்டார் இயேசு, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை நாங்கள் தேடுகிறோம். நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, அப்படியானால் இவர்களை போக விடுங்க, சீசர்களை எதுவும் நீங்க செய்யக்கூடாது. நான் தான், என்னை பிடிச்சிட்டு போங்க. ஆண்டவராய் இயேசு தன்னை அவர் தான் ஒப்பு கொடுத்தாரே தவிர யூதாசுனால அல்ல. அவன் முத்தமிட்டான், ஆகிலும் கூட இவரே தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். வேலை வந்தது. ஆகவே இவரே தன்னை ஒப்பு கொடுத்து நமக்காக சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து சிலுவையிலே தீர்த்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் கிருபத்தார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்படி வேதத்தில் பார்த்தா வியாதிக்காக, பிசாசின் கட்டுகளுக்காக, ஆகாரம் புசித்து திருப்தி அடைஞ்சதுக்காக, இன்னும் அவரையே குற்றப்படுத்துவதற்காக, அவரை காட்டி கொடுக்க, கொலை செய்ய, இப்படி பல கூட்டங்கள் அவரை தேடி வந்தார்கள். ஆண்டவராக இயேசுவை தேடி வந்த கூட்டங்கள். அதே வேளையில நல்ல காரியங்களுக்காகவும் அநேகர் கூடி வராங்க. அதிகாலையிலே ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க திரள் கூட்ட ஜனம் தேவாலயத்தில் வந்து கூடுறாங்க. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர் பகல் வேளையிலே அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார். இரவிலே ஒலிவ மலையில தங்கி வந்தார். அதிகாலையிலே ஜனங்கள், திரள் கூட்ட ஜனம் தேவாலயத்தை நோக்கி போறாங்க அவருடைய உபதேசத்தை கேட்க. எத்தனை ஒரு ஆசீர்வாதம்! இவங்க வியாதிக்காக, எங்களுக்கு விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், இம்மைக்குரிய காரியங்களிலே எங்களுக்கு மேன்மை வேண்டும், இதுக்கெல்லாம் எதுக்குமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக மேலான காரியத்தை வாஞ்சித்து, ஏன்னா அந்த கிரேக்கர்கள், பண்டிகைக்கு போன கிரேக்கர்கள், அவர்கள் கேட்குறாங்க,
இயேசுவை பார்க்க வேண்டும், நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று பிலிப்பிவிடத்தில் கேட்டாங்க. அதை அந்திரியாவுக்கு சொல்லி இவங்க 2 பேரும் அப்போ இயேசுவிடத்தில் சொல்லுவாங்க, இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டும், அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று அநேகர் அவரை தேடி போனாங்க. இன்னும் அநேகரை பார்க்கலாம். அவரிடத்துல அன்பு கூர்ந்து, கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை காண போனவங்க எத்தனை எத்தனை பேர். பூமிக்குரிய காரியங்களை அல்ல, அழிந்து போகிற ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, மேலான காரியங்களுக்காய் கர்த்தரை பார்க்க, அவருடைய சத்தியத்தை கேட்க, அவரிடத்துல அன்பு கூர்ந்து, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரிடத்துல அன்பு கூர்ந்து சென்றவர்கள் அநேகர். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவை ஒரு பரிசேயன் விருந்துக்கு கூப்பிட்டுருப்பான். கர்த்தர் அங்க போவார். அப்போ அங்கே இயேசு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து ஒரு பெண் அங்கே வருவான். பரிமள தைலத்தை கொண்டு வருவான். அவருடைய பாதங்களுக்கு பின்பு அவ நின்று கொண்டு கண்ணீரோட கர்த்தருடைய பாதத்தை கழுவி தன் தலைமயிரால் துடைத்து அவள் கொண்டு வந்த பரிமள தைலத்தை அவர் மீது ஊற்றி, பாதத்திலே ஊற்றி அப்படியே பாதங்களை முத்தமிடுவாள். அப்ப ஆண்டவராகிய இயேசு விருந்துக்கு அழைத்திருந்தானே அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 வரைக்கும் பாருங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து 36 அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். 44 பாருங்க. ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, அந்த பரிசேயனை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம், இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் கால்களை கழுவினாள், தன் தலைமயிரினால் அவைகளை தலைமயிரினால் என் பாதங்களை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. 48 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அன்பு கூர்ந்தவர்கள் உண்டு. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை தேடி வந்தவர்கள் உண்டு. அப்படிதான் மரியாள் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களிலே சிரசிலே ஊற்றி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ சீஷர்களில் ஒருவன் சொல்றான், இதை விற்றா 300 பணத்துக்கு மேல கிடைக்கும், தரித்திரருக்கு கொடுக்கலாம், இந்த தைலத்தை வீணா ஊத்தி செலவு அதை வீண்படுத்துகிறாளே என்று ரொம்பவே அக்கறைப்பட்டு சொன்னான். கர்த்தர் சொன்னாரு, அவளை தொந்தரவு செய்யாதீங்க, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்துல இருக்கிறாங்க, நான் எப்போதும் இருப்பதில்லை. இது என்னுடைய மரணத்திற்கு அடக்கத்திற்கு அவள் முந்திக்கொண்டாள், தைலம் பூச முந்திக்கொண்டாள் என்று கர்த்தர் மெச்சிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இப்படி எத்தனை ஸ்திரீகள், எத்தனை பேர் தங்களுடைய அன்பை, கர்த்தர் பேரில் கொண்டிருக்கிற அன்பு, அதை வெளிப்படுத்துறதுக்கு தேடி சென்றாங்க. அவரை பார்க்க ஆசைப்பட்டு அநேகர் சென்றாங்க. அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அநேகர் அவரை தேடி சென்றாங்க. இதெல்லாம் மேலான காரியம். இன்றைக்கு நாம எப்படி கர்த்தரை தேடுறோம்? கர்த்தரை தேடுவது, சத்தியத்தை கேட்க வாஞ்சிப்பது எல்லாம் 2 ஒன்று தான். சத்தியம் என்றாலும் அவர்தான். அவர் தான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். சத்தியம் அவரே, கர்த்தரே சத்தியம். ஆகவே கர்த்தர் சத்தியம் 2 ஒன்று தான்.
இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் வாஞ்சிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் ஒரு நாள் வரும், நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்க மாட்டோம். இம்மைக்காக மாத்திரம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான மேலானவைகளை வாஞ்சித்து, அதை உலகத்தின் மேன்மையை வாஞ்சித்து அதுக்காக வந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆனால் மேலானதை வாஞ்சிக்கணும். சத்தியம், சத்தியம் அது மேன்மையானது. அதுதான் கர்த்தர். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஏன் வார்த்தையை கொடுக்கிறார், ஏன் உபதேசத்தை கொடுத்தார், சத்தியத்தை ஏன் நமக்கு தந்தார்? உங்களுக்கு நன்மை உண்டாகும் படிக்கு நீங்கள் அதை கேட்டு கை கொள்ளுங்கள். இதைத்தான் நான் உங்களிடத்துல கேட்கிறேன், இதை தவிர நான் என்னத்தை உங்களிடத்துல கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுவார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல், உனக்கு நன்மை உண்டாகும்படி அதை கைக்கொள் என்பதையே அல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்துல கேட்கிறார்? கர்த்தர் நம்ம கிட்ட ஒன்னும் கேட்கல. உன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வா, பணத்தை கொண்டு வா, சொத்தை கொண்டு வா, எல்லாம் அவர் கொடுத்தது. நமக்கு நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே அவர் கொடுத்தது. வீடா, வாகனமா, பணமா, செல்வாக்கா, சொத்தா, சுகமா, எல்லாமே அவர் கொடுத்தது. இன்றைக்கு அவர் நம்மிடத்துல கேட்கிறது, உனக்கு நன்மை உண்டாகும்படி என்னோட வார்த்தைகளை கேளு, அதை கைக்கொள். இதை தவிர வேற என்னத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், வேற எதையும் கேட்கல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் அதே போலதான் சொல்லுவார். உனக்கு நன்மை உண்டாக, உன்னுடைய வாழ்விலே உனக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக நீ என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்கணும். நீ அப்படி என்னோட வார்த்தைகளை கேட்கும் பொழுது உனக்கு அது ஆசீர்வாதம். அதனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? அதே அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிற வாக்கியங்கள், வார்த்தைகள், அவருடைய சத்தியம் நமக்கு, நாம் இந்த பூமியில தேவன் நமக்கு தந்திருக்கிற தேசத்துல நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நாம் பிழைத்து நாம் பெருகுவதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை அருளுகிறார். நீ இதை செவி கொடுத்து கேட்டு கை கொள்ளும் பொழுது நீ பிழைத்து பெருகுவாய். தேவன் தந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதற்குத்தான் தேவன் உனக்கு நன்மை உண்டாகும் படிக்கு நீ என் வார்த்தைகளை கேட்டு அதை கைக்கொள். இது தூரமானதல்ல. வானத்துக்கு ஏறி அங்கிருந்து அந்த வார்த்தைகளை எனக்கு யார் கொண்டு வந்து கொடுப்பாய் என்று சொல்லுவதற்கு அது வானத்தில் உள்ளதும் அல்ல. சமுத்திரத்தை கடந்து போய் அங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்து நான் அதை கை கொள்ளுவதற்கு, நன்மையை பெறுவதற்கு எனக்கு யார் என்று நீ சொல்லக்கூடிய அளவுக்கு அது சமுத்திரத்தை தாண்டியும் அல்ல. பாருங்க, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11, 12 அந்த வசனங்கள்ல பார்த்தா தெரியும். வாசிங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு அது மறைபொருள் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல, தூரமானது அல்ல. தேவனுடைய வார்த்தை இதுவே மேலானது, மேன்மையானது. அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சிக்க வேண்டும். அதுதான் கர்த்தரை வாஞ்சிப்பது. அது நமக்கு தூரமானது அல்ல. அது உன் வாயிலும்
உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு சமீபமானது, அது உனக்கு மறைப்பொருளும் அல்ல. ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்கும் பொழுதுதான் அது நம்முடைய உள்ளத்துல தக்க வைத்து கொள்ள முடியும். அப்பதான் நம்ம அதை பேச முடியும். தேவனுடைய வார்த்தை நமக்கு சமீபமாய் இருக்கிற காரியம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, அஞ்ஞானிகளைப் போல நீங்க உலக காரியங்களை நாடாதீங்க. உலகத்தார் தான் என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், எங்க தங்குவோம், எங்க வாழுவோம் என்று உலக காரியங்களுக்காக கவலைப்படுவாங்க. உங்களுக்கும் இது தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். நமக்கும் சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், ட்ரெஸ் வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், எல்லாமே வேணும். பிதா அறிவார். உங்கள் பிதா அதை அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மேலான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு காரியம் செய்தா போதும். என்னவாம்? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் உலகத்தார் தான் உலக காரியங்களை நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நமக்கும் அது தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேலானதை தேடினா எல்லாமே வரும். மேலானது வரும், கீழானதும் வரும். ஆகவே இந்த உலக காரியங்களுக்காக மட்டுமே கர்த்தர் பேரில் நம்பிக்கை கொண்டிருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவங்களாய் இருப்போம். ஆகவே கர்த்தரை பார்க்க வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார்களே, அதே போல நாமும் கூட மேலானதை வாஞ்சித்தால் மேலான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இம்மைக்குரிய காரியங்களையும் நம்ம கேட்காமலேயே தேவன் நமக்கு கொடுப்பார். நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதை நமக்கு தருவார். அருமையானவர்களே, கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் பரிதபிக்கப்படத்தக்கவங்களா காணப்படுவாங்க, கைவிடப்பட்டவர்களாய். அந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. அப்படியானால் இன்றைக்கு தேவன் நமக்கு தந்த இந்த காலத்தில் நாம் மேலானதை வாஞ்சித்து மேலானதை நாடினால் தேவனாகிய கர்த்தர் மேலானதையும் தேவைகள் யாவையுமே நமக்கு சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லவர். உமக்கு மகிமையப்பா. அநேகர் உம்மை தேடி வந்தார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்காக, இம்மைக்குரிய காரியங்களுக்காக அநேகர் உம்மை தேடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய நிலைமை அப்படி இராதபடிக்கு நாங்கள் மேலானதை வாஞ்சிக்க, மேலானதை நாட அநேகர் உம்மை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேடி வந்தார்கள். அநேகர் உம்முடைய உபதேசத்தை கேட்பதற்காக உம்மை தேடி வந்தார்கள் அப்பா. அநேகர் உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உம்மை தேடி வந்தார்கள். அதே போல நாங்கள் கர்த்தாவே மேலான காரியங்களை நாடி உம்மை தேடி வர எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இம்மைக்குரியதையும் மறுமைக்குரியதையும் சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவர் நீரே. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வாக்கு எங்கள் வாழ்விலும் நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எல்லா ஜனத்தையும், தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உமக்கே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் தந்தையே, உமக்கே ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.